ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இந்த சேனலில் புதுசாக வந்தவங்களை எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஏன்னா கேம் டெவலப்மெண்ட்டுன்றதை பார்த்து இந்த சேனலில் வந்திருப்பீங்க. ஸோ வெல்கம் யூ ஆல் கைஸ். எல்லாருமே கமெண்ட்ஸில் கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். நம்ம கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ் போட போகிறோம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? எடுத்தோடனே பப்ஜி மாதிரி கேமெல்லாம் எந்த ஒரு மனுஷனாலையும் உருவாக்க முடியாது. ஏன் கடவுளால் கூட பிறந்தோடனே பப்ஜி கேமெல்லாம் உருவாக்க முடியாது. ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். அதுக்குன்னு ஃபோனில் விளாட்ற பாம்பு கேம் அந்த மாதிரிலாம் உருவாக்க போகிறதில்ல. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். நான் இவ்வளோ கோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த கேம் தான் உங்களுக்கு உருவாக்க சொல்லி தர போகிறேன். ஓகே, ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன், விளாண்டே காமிச்சிடுறேன். பாருங்கள் கைஸ், இந்த கேமுக்கு பேர் தான் ஃப்ளாப்பி பேர்டு. ஓகேவா? புரியுதா? இந்த கேமை நீங்கள் விளாண்டுருப்பீங்க. இப்போ நான் எப்படி விளாட்றேன்றதை பாருங்கள். இந்த கேமை தான் நம்ம உருவாக்க போகிறோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஸோ கைஸ், இந்த கேமை வந்து நான் நெட்டில் போய் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். நிறைய பேர் எல்லாருமே இப்போ பார்த்தீங்களா, ஆனிமேஷன் கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, சவுண்டெல்லாம் பழைய காலத்தில் இருந்த சவுண்டெல்லாம் இருந்துச்சு. பட் கைஸ், நமக்குள்ளே ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அதிகமாக தான் இருக்குது. நம்ம வேறு லெவலில் அப்படியே நம்ம அடிபட்டு விழுந்துட்டோம்னா ஓ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுவோம். ரொம்ப வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டியெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேமை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ விளங்காத கேமாக இருக்கேடா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃப்ளாப்பி பேர்ட் கேம் விளாண்டு இன்னும் எம்பிஎல் அந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் இருந்து நிறைய பேர் காசு கூட சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த கேமு. அண்ட் காசு சம்பாதிக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது, நீங்கள் கற்றுக்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இன்டர்வியூவில் போனோன்னே அவங்க கேட்ட அடுத்த செகண்டில் நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி பேசிக்ஸை நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இருந்தால் பாருங்கள், கம்ப்ளீட் பேசிக்ஸை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே தெரிலனா கூட பரவாயில்ல. ஓகேவா? வி ஆர் கோனா மேக் திஸ் கேம். ஓகே, அண்யா நீங்கள் நினைப்பீங்க என்னடா கேம் இன்ஜின் எல்லாம் யூஸே பண்ணல, என்னடா இப்படி நம்மலாம் பப்ஜி கேமெல்லாம் எப்போ உருவாக்குறது அப்படிலாம் நினச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காதீங்க, சோகமாலாம் இருக்காதீங்க கைஸ். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல் முடிஞ்சதுக்கப்புறம் மஷின் லேர்னிங் கோர்ஸ் கொண்டு வருவேன் இந்த சேனலில். அப்புறம் நிறைய இது நடக்கும், ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் செய்வோம். ஓகே, அதுக்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் வேணும், உங்களோட சப்போர்ட் வேணும். ஓகே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட், நிறைய பேர் வியூவர்ஸ் எல்லாம் அதிகமானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சேனலில் பிளெண்டர், அன்ரியல் இன்ஜின், மாயா 3D அந்த மாதிரி இருக்கிற கேம் இன்ஜின்ஸ் அண்டு டிசைனிங் இன்ஜின்ஸை வச்சு நம்ம இந்த பப்ஜி அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கேம் அதான் எப்படி உருவாக்கணும்னு பற்றியெல்லாம் சொல்லி தருவேன். ஆனால் வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? ஆனால் அந்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் கிளியராக இருக்கணும். அண்ட் எனக்கு தெரியும் உங்களிருந்து நிறைய பேருக்கு கேம் டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் தெரியாமல் இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பிளேலிஸ்ட், இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல, இதில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேமை உருவாக்குறத நான் ஒரே வீடியோவில் கூட உருவாக்கிடலாம், பட் 2 hours மேலேயே போயிடும், இந்த வீடியோ பெருசாக ஆயிரும். ஸோ உங்களுக்கும் உங்களோட நெட்டு இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, பார்ட் பை பார்ட்டாக டிவைட் பண்ணிடலான்னு நினச்சேன். எப்படி நம்மளோட சேனலில் ஜார்விஸ் ப்ராஜெக்ட் செஞ்சோம்ல, 7 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கு வர மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கைஸ், ரொம்ப தான் பேசியாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாட்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோ கோட் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஐடினா என்னது, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், நீங்கள் இந்த கோடெல்லாம் எழுதுறதுக்கான எடிட்டர் இருக்குல்ல, இது பேர் தான் ஐடிஇ. ஸோ உங்களுக்கு இது வேணும், தேவைப்படும். அதனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ, பைச்சாமு நிறைய இது இருக்குது, ஐடிஸ் எல்லாம் எது பிடிக்குமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பற்றி நான் ஏற்கனவே என்னோட பைத்தன் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், அங்கே கூட நீங்கள் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைத்தனையும் டவுன்லோட் பண்ணிடணும். பைத்தன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பைத்தன் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இங்கே நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட்டில் வந்துட்டு சிஎம்டி அப்படின்னு போடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் சிஎம்டி அப்படின்னு போட்டு ஏதாச்சும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பவர் ஷெல் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? பவர் ஷெல் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும்.
ஓகே, என்கிட்ட வந்து பவர் ஷெல்லும் இருக்குது, சிஎம்டியும் இருக்குது. ஓகே, உங்ககிட்ட எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, எதையாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதணும்னா pip install pygame. ஓகே, போட்டு என்டர் அமுக்கணும். என்ன பிப் இன்ஸ்டால் பை கேம்னா என்னன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம கேம் டெவலப்மெண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பை கேம் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நம்ம இந்த பிப் இன்ஸ்டால் பை கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு காமிக்காது. எனக்கு எது காட்டுதுன்னா, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு 1.4 MB 11.4 MBன்னு தெரில ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும், ஸ்பீடாக டவுன்லோட் ஆயிரும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. பட் ஒருவேளை இந்த பிப் இன்ஸ்டால் இந்த கமாண்டெல்லாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கே வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிப் இன்ஸ்டால் பை கேம் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வெரி குட், இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் கைஸ், உங்களுக்கு எடுத்தோன்னே எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு வீடியோவில் பார்க்குறப்ப தான் நல்லா சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை மட்டும் கேளுங்க. என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் இருக்கும்ல, இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணிடுங்க, அவங்க கூட பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூபோட ஆல்காரிதம்ஸ் உடச்சி விட்டுட்டு நம்ம வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி அது நடக்காது, ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கேமை வேறு லெவலில் கொண்டு போவோம். ஸோ அப் டு தட், கீப் லேர்னிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.